ஹாய் வெல்கம் டு துர்கா லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். நூல் கண்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சரி ஏதோ தைக்க போகிறான்னு நினைக்கிறீங்க. ஆனால் நான் தைக்கலை, நான் வளையல் செய்ய போகிறேன். நூல் கண்டு வச்சு செய்வாங்கள்ல, அந்த வளையல் தான். கடையில் போய் கேட்டால் 50 ரூபாங்கிறான் சின்ன வளையல், பெருசு 100 ரூபாங்கிறான். அதுக்கு நம்மளே வீட்டில் செஞ்சு நம்ம சாரீக்கு ஏற்ற மாதிரி வளையல் செஞ்சிடலாம்ல. சரின்னு சொல்லிட்டு சேலையோட கலரை பார்த்தேன். ஒரு 3 பிங்க் ஷேடு மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம டப்பாவில் நூல்கண்டில் போய் பார்ப்போம் இருக்குதான்ட்டு 3 பிங்க் கலர் எடுத்து பார்த்தேன். ஒன்று லைட்டாக இருந்துச்சு, ஒன்று திக்காக இருந்துச்சு, ஒன்று நார்மல் கலரில் இருந்துச்சு. அந்த நார்மல் பிங்க்கு தாங்க அந்த சாரீக்கு செட் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த நார்மல் பிங்க்கு நூல்கண்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு, நீங்களும் இந்த மாதிரியே உங்கள் சாரீக்கு மேட்சாக வீட்டிலையே செய்யலாம். நான் ஒரு நூல்கண்டை செலக்ட் பண்ணிட்டேன். நார்மல் பிங்க் ஷேடு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வளையல் சுற்றுறதுக்கெலாம் கடையில் பிளாஸ்டிக்லேயே உண்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஆனால் நான் வீட்டில் இருக்கிற பழைய வளையலை வச்சு தான் செய்ய போகிறேன். 2 வளையல் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் நிறைய வளையல் போட மாட்டேன். இதுக்கு பேர் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கோல்டன் கலர், சில்வர் கலர் அந்த மாதிரி. சரி வளையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோன்ட்டு நூல்கண்டை ஒரு முக்கில் பிடிச்சி ஒரு லாங் சைஸ் நோட்டில் 25 வாட்டி சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் லைட்டாக கம் போட்டு ஒட்டிட்டு அதை கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வளையலில் லைட்டாக கம் போட்டு அதை நல்லா ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா நெருக்கமாக சுற்றுங்க. அப்போ தான் நம்ம வளையல் நூல் தெரியாது, உள்ளே இருக்கிற வளையலை வெளியே காமிச்சு கொடுக்காது. நல்லா திக் லேயராக சுற்றுங்க. எனக்கு முக்கால்வாசி வளையலுக்கு தான் இந்த நூல் காணிச்சு. திரும்ப கொஞ்சம் நோட்டை ஆப்போசிட் சைடு கொஞ்சம் டைரெக்ஷன் அந்த சின்ன பக்கம் வர்ற மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு அதில் இன்னொரு 50 வாட்டி சுற்றுனேன். கால்வாசி வளையலுக்குமே நான் திருப்பி வச்சு சுற்றினோம்ல, அந்த 15 வாட்டி அது எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் இந்த லாங் சைஸில் ஒரு 30 சுற்றி பாருங்கள், ஃபுல் வளையலுக்கு கரெக்டாக இருக்குதான்ட்டு. ஒரு வழியாக சுற்றி முடித்தாச்சு. நான் 2 வளையலுக்குமே சுற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டோன்ஸு அதெல்லாம் கடையில் நிறையவே விற்கும். நான் எப்போவுமே இந்த 1 மீட்டர் சில்வர் கலர் ஸ்டோன் வச்சுருப்பேன். அதை தான் இன்றைக்கி இந்த பேங்கிள் மேலே ஒட்ட போகிறேன். அதனால் அந்த ஸ்டோனை எடுத்து வளையலுக்கு மேலே நல்லா கம்மு போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு ஸ்டோனை வெட்டி எடுத்துட்டு அப்புறம் அந்த கம்மில் அப்படி ஒட்டினா சூப்பரான வளையல் ரெடி ஆயிரும். நீங்களுமே கடையில் காசு கொடுத்து வாங்குறீங்களா? இனிமேல் வாங்காதீங்க. வீட்டிலையே நிறைய மாடல் செய்யுங்க. நிறைய ஸ்டோன்ஸ் கடையில் இருக்குது. யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. இதை பார்த்து நீங்களும் வளையல் செய்யுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த ஜாயினை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம். அந்த வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவான விஷயம் வீட்டிலையே பண்ணலாம். யாரும் குறை சொல்லுவாங்கன்ட்டு நினைக்காதீங்க. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பண்ண தெரியாதுல்ல, நமக்கு பண்ண தெரியுது. அதனால் நீங்கள் நல்லா பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.